இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கான வாட்டர் ஸ்லிப்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த பிஎல்ஓ வந்து வாக்காளர் வீட்டுக்கே வந்து அதற்கான எனுமரேஷன் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இதற்கான எனுமரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றியும், எனுமரேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்கலாம் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. அதை எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஃப்லைனில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அடுத்தது ஆன்லைனில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து எனுமரேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்ம் தான் வந்து உங்களுக்கான பிஎல்ஓ கொண்டு வருவாங்க. இதிலே நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் ஆஃப் பிஎல்ஓ ப்ரீ பிரிண்ட்னு சொல்லியிருக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நேம், எபிக் அட்ரஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸும், உங்களுடைய பார்ட் சீரியல் நம்பர், கியூஆர் கோட், உங்களுடைய ஓல்டு ஃபோட்டோ அதில் இருக்கும். அதில் வந்து உங்கள்கிட்ட புது ஃபோட்டோ வந்து வாங்கி பேஸ்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக உங்களோட ஆதார் கார்டு நம்பர், இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர், ஃபாதர்ஸ் நேம் அல்லது கார்டியன் நேம், ஃபாதர் அல்லது கார்டியனுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், மதர் நேம், மதருடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், ஸ்பாஸ் இருந்தால் அவங்களுடைய நேம், அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அடுத்ததாக டீட்டெயில்ஸ் ஆஃப் எல்டர் இந்த எல்டர் ரோல் ஆஃப் லாஸ்ட் சார்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வெளியான ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்டரோட நேம், எபிக் நம்பர், ரிலேட்டிவ் நேம், ரிலேஷன், டிஸ்ட்ரிக்ட் நேம், ஸ்டேட் நேம் இதெல்லாம் வந்து கொடுக்கணும். அடுத்து எல்டருடைய ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ் அதேமாரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அசம்பிளி நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எல்டர் சிக்னேச்சர் அல்லது தம் இம்ப்ரெஷன் வச்சு சப்மிட் பண்ணாங்கன்னா பிஎல்ஓ சிக்னேச்சர் போட்டு அந்த ஃபார்மை கொண்டு போயிடுவாங்க. அதன் பிறகு தான் இயர்ஓ வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதன் பிறகு எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருந்தால் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வெளியிடப்படும். அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் தான் வந்து உங்களுடைய நேம் வரும். அதில் உங்கள் டீட்டெயில்ஸாக கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா பிஎல்ஓ உங்களுக்கான எனுமரேஷன் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணலாம்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு வாட்டர்ஸ் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா water.eci.gov.in வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணால் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் இல்லைனா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க. லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், கேப்சர் கோட் அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா சைன்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு வந்து லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. வெரிஃபை அண்ட் லாகின் கொடுங்க. லாகின் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஈஸி நெட் சொல்லிட்டு வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இருக்கும். வெப்சைட்கான ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு சொல்லி இருக்கும். ரைட் சைட்லேயே சர்வீசஸ் சொல்லி கொடுத்துட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் 2026 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம், சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த எஸ்ஐஆர் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். இதிலே எஸ்ஐஆர் 2026 ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் 5 எலக்டர்னு இருக்கும். செலக்ட் ஸ்டேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட் நேம் எல்லாமே இருக்கும். இதில் உங்களோட ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் எபிக் நம்பர் இன் 2025 சொல்லியிருக்கும். அதில் போய்ட்டு உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு எலக்டர் நேம், எபிக் நம்பர், சீரியல் நம்பர், பார்ட் நம்பர் அண்ட் நேம், அசம்பிளி நேம், ஸ்டேட் நேம் இந்த மாதிரி எல்லா விவரங்களுமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு கூட எக்ஸாக்டாக உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கூட இருக்க நேம் மேட்ச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மேட்ச் ஆகாத சமயத்தில் உங்களுக்கான பிஎல்ஓ தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிஎல்ஓ நேம், பிஎல்ஓ மொபைல் நம்பர் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட டைரெக்டாக தான் நீங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டுலையும் ஓட்டர் ஐடிலையும் நேம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன் ஃபார்மே சப்மிட் பண்ணலான்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் சொல்லியிருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வரும். உங்கள் நேம்,
எஸ்ஐஆர் ஓட்டர் லிஸ்ட்லேயே இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இவங்க 2 பேர் நேமுமே இல்லை, உங்கள் நேமும் எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ் நேம் இல்லைனா நெய்தர் மை நேம் நார் மை பேரண்ட்ஸ் நேம் எக்ஸிஸ்டிங் எல்டர் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் சொல்லியிருக்கும். இந்த 3வது ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கிங்க. நேம் இருந்தால் முதல் 2 ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு அதற்கான ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணோம். எஸ்ஐஆர் ஓட்டர் லிஸ்ட்டில் நேம் இல்லைனா நீங்கள் வந்து 3வது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதில் உங்கள் மொபைல் நம்பர் இருக்கும், அதை செக் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட்டு உங்கள் ஆதார் நம்பர், அது ஆப்ஷனில் தான் ரெட் கலர் ஸ்டாருக்கு தான் கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும். ஃபாதர் நேம், ஃபாதரோட எபிக் நம்பர், மதர் நேம், மதர்ஸ் எபிக் நம்பர், ஸ்பாஸ் நேம், ஸ்பாஸோட எபிக் நம்பர், இதெல்லாம் வந்து ஆப்ஷனில் தான். நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ்லேயும் சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸோட நேம், நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அது 2 எபிக்கில் தான் இருக்கணும். ஜேபிஜி, பிஎன்ஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிவியூ ஷோ ஆகும். டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் அதன் பிறகு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். இதுதான் வந்து ஆன்லைன் மூலமாக எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான மெத்தட். நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணாலும் பிஎல்ஓ உங்களோட வீட்டுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து மேனுவலாக ஃபில் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் ஆன்லைனில் ஃபில் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏஜென்ட் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.